ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமாரன். இன்றைய ஆடிப்பெருக்கு என விழாவில இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் அனைவரும் ஆலயங்கள் சென்று வழிபட்டு மேலும் வாழ்க்கையில வளமான வாழ்வு பெற நல்ல ஈசனை வணங்கி பிரார்த்திக்கிறேன். அதுபோல இன்றைக்கு நம்ம காணொலியில் பார்க்கக்கூடிய விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம். ஏற்கனவே பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி ஒரு 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த 3 வீடியோக்களையே நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த வீடியோவும் உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் என்ன என்பது புரியும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொதுவாக வழக்கு எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய காரியங்களை நமக்கு சாதகமாக வெற்றிகளை குவித்துக் கொள்வதற்காக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பயன்படுகிறது. தவறான நோக்கங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தணும் என்றால் அதற்குண்டான விபரீதமான முடிவுகள் ஏற்படும் என்பது சித்தர்கள் வாக்கு. அகத்தியரின் அந்த சாபமும் கூட உண்டு. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எதற்காக பயன்படுத்தணும் என்கிற வரையறைகள் எல்லாம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு எக்ஸாம்ல வெற்றி பெறணும், நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், வழக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வந்துருச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் அந்த வழக்குகளை வெற்றி பெறணும். ஒரு இடத்துல நாம பணம் கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்னாலும் கூட இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மிகவும் உபயோககரமாக இருக்கும். நமக்கு அது வெற்றியை தரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்த பஞ்சபட்சி என்பது பார்த்தீங்கன்னாக்க பஞ்ச பூத இயக்கங்களின் சித்தாந்தம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். அப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் கொண்டது. அதாவது எதிர்மறை சக்திகள் கொண்டது அப்படிங்கிறது எதை நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க, பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவத்துல மேசத்திற்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க தேவ இந்திரனுடைய நட்சத்திரம். இந்த தேவ இந்திரனுடைய நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா இந்திரியங்களின் இயக்கம், பஞ்சபூத இந்திரியங்களுடைய அந்த இயக்கம் நடைபெறக்கூடிய இந்த நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரம். அதுபோல காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அதாவது இந்த 8ஆம் இடத்திற்கு இந்த விருட்சிக வீட்டிற்கு நேர் ஆப்போசிட் வீடான ரிஷப வீடு. காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷப வீடு. இந்த ரிஷப வீட்டுலதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது இருக்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னா சந்திரன் பிறந்த நட்சத்திரம். அப்போ இந்த சந்திரன் என்பவர் பாத்தீங்கன்னாக்க வளர்புரை தேய்புரை போன்றவைகளின் அம்சம். அதாவது திரேக காரகன், வளர்புறையிலும் தேய்புறையிலும் மாறி மாறிக்கொண்டே வரக்கூடிய இந்த திரேகக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த மிருகசீரி நட்சத்திரம். அதை பார்த்தீங்கன்னாக்க அப்போ இந்த 2க்கும் சம்பந்தம் உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்குமே பார்த்தீங்கன்னாக்க சம்பந்தம் என்பது உண்டு. ஏன்னா அந்த கேட்டைக்கு எதிர் வீட்டில்தான் இந்த மிருகசீரி நட்சத்திரம் என்பது உண்டு. இது குண மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த திரேகக்காரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குண மாற்றங்கள், அதாவது உணர்வுகளின் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளைவுகள் அப்படின்னு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் நாம எடுத்து கண்டிப்பா பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த பஞ்சபூத இயக்கம் என்பது பார்த்தீங்கன்னா தேய்பிறை மலர்புரை இந்த 2ஐயுமே நம்ம புரிஞ்சிருக்கணும். இந்த தேய்பிறை வளர்புரை என்கிறத நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது நமக்கு என்னங்கிறது புரியும். அப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக பஞ்சபட்சிகள் என்பது பறப்பது போல, இந்த பட்சிகள் பறப்பது போல நம்ம எண்ணங்கள் பாத்தீங்கன்னாக்க மனதினுடைய எண்ணங்கள் பறக்கும், உணர்வுகளை தூண்டும், பறந்து நமது எண்ணங்கள் பறந்து நமது உணர்வுகளை தூண்டும். அப்போ
அந்த காரணத்தினாலதான் இதை வந்து நாம பட்சி என்று வைத்தார்கள். அப்போ இது பாத்தீங்கன்னாக்கா மரமோ ஒரு மிருகமோ ஒரு ஸ்தலமோ போன்றவை அல்ல. இந்த பஞ்சபட்சியை நம்ம குறிச்சு எடுத்து பார்த்தோம்னாக்க இந்த பஞ்சபட்சியில ஒரு 5 விஷயங்களை நான் கடந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த 5 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாவு, துயில், ஊன், நடை, அரசு போன்ற அந்த 5 வேலைகளை இந்த பட்சிகள் செய்கிறது. இந்த சாவு என்றால் பாத்தீங்கன்னா ஜட பொருள் தத்துவம், அதனுடைய தத்துவம் ஜடப்பொருள் தத்துவம், உயிரற்ற நிலை, திடப்பொருளானது. அதாவது நம்ம ஒரு விதையை எடுக்கிறோம், விதையை எடுத்து நாம அந்த விதையினுடைய தன்மையில இந்த சாவு என்பது. அதுபோல துயில் என்றால் அரூபமான சக்திகளை கொண்டது. துயில் என்பது அரூபமான சக்தியை கொண்டது. அரூபம் என்பது பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லாம இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நாம வந்து இந்த அரூபமான சக்தி என்று நாம சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க உயிர் உண்டு, ஆனா உடல் இருக்காது. காற்று, இருள், காந்தம் போன்றவைகள்ல வந்து இந்த அரூபமான சக்தியா நம்ம சொல்லுவோம். காற்று, இருளை சொல்லுவோம். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அரூபமான சக்தியாக நாம சொல்லுவோம். அதற்கு அடுத்தாற் போல பார்த்தோம்னாக்க ஊன். இப்போ ஊன் என்பது பார்த்தீங்கன்னா சுவாசித்தல், உண்ணுதல் போன்றவைகள்லாம் அந்த ஊன் பட்சி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பொருள் பார்த்தீங்கன்னா அந்த ஊன்பட்சி வந்து என்பது உருவ மாற்றம் ஆகும். ஒரு விதையை நாம் விதைக்கிறோம், அந்த விதை ஜடப்பொருளாக இருக்கின்றது. அதற்கடுத்து அதற்கு நாம வந்து அந்த அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம செய்வோம். அப்போ வந்து அது துயில் நிலையில இருக்குது. அதற்கடுத்து ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து நடை. நடை என்பது பார்த்தீங்கன்னாக்க வளர்ச்சியினுடைய ஆரம்பம். அந்த விதை துளிர்த்து அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சியினுடைய ஆரம்பம் தான் நடை. அதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அரசு. இந்த அரசு என்பது பார்த்தீங்கன்னா அரசு பட்சி என்பது பார்த்தீங்கன்னா வளர்ச்சியினுடைய உச்சகட்டம். அந்த வளர்ச்சி வந்து வளர்ந்து பூவாகி காயாகி கனியாகி நமக்கு அந்த வளர்ச்சியுடைய உச்சகட்டம் தான் இந்த அரசு. அப்போ ஒரு அந்த பட்சபட்சி என்று சொல்லக்கூடிய இந்த பட்சி சாஸ்திரத்துல ஊன் பட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பட்சி, இந்த வேலைகள்ல நாம ஒரு காரியத்தை நாம் செய்தோமையானால் அந்த நாட்களில் நமக்கு இந்த வெற்றி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இது பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க இந்த வளர்புரை தேய்புரை போன்ற நாட்கள் வந்து நம்ம எப்படி நம்ம கணிக்கணும் அப்படின்னாக்க இந்த வளர்புரை என்பது திருமணம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வளர்புரை, பிரசவம் என்பது தேய்புரை. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம உண்ணும் போது அதை வளர்புரையா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டாய்லெட் போறோம் அப்படின்னாக்கா அது தேய்புரை. வரவு என்பது பார்த்தீங்கன்னா வளர்புரை, செலவு என்பது தேய்புரை. பார்ப்பது கேட்பது போன்றவைகள்லாம் இதெல்லாம் அடங்கும், இந்த வளர்புரையில வரும். அப்போ வளர்புறையும் தேய்புறையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இது புரியும். இதை வந்து நம்ம 27 நட்சத்திரங்களுக்கும் நாம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இதுல பார்க்கணும். 27 நட்சத்திரங்களுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்னாக்க இப்போ ஒரு எதிர்பார்த்து வரக்கூடிய நபர் நம்ம ஆப்போசிட் வந்து போயிட்டாருன்னா அது ஊன் பட்சி. அப்போ இல்லை ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்தை நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வந்து துயில். அப்போ 2ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊன் பட்சி. இப்போ அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஒருவர் அரசு வேலைகளில் இருக்கக்கூடியது, கௌரவமான தொழில் இருக்கக்கூடிய இந்த பாவகத்துல இந்த 10ஆம் இடம் வந்து வரும். இப்படி ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அரசு பட்சி ஊன் பட்சி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசு பட்சி ஊன் பட்சிகளை நாம் எடுத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல நம்ம எடுத்து பார்த்து நாம் செய்த ஒன்றுமையால நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பட்சிகளுக்கும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. பஞ்சபட்சியில ஒரு விஷயம் மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நாம் எடுத்து அந்த பஞ்சபட்சியை வைத்து நாம் வெற்றிகளை குவித்துக் கொள்ளலாம். அப்போ வெற்றிகளை குவிக்க வேண்டுமானால் நாம் அந்த பட்சி சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும். பட்சி சாஸ்திரம் தெரிந்திருந்தால் நாம் வெற்றிகளை எளிதாக குவிக்கலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அவங்க என்ன கருதுவது போல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு துன்பம் சிரமங்கள் வரும்போது
அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடர் நாடுகிறார்கள். சிரமம் வரும்போது ஜோதிடரை நாடி பரிகாரமாகவும் ஏதோ ஆறுதலுக்காக பரிகாரத்துக்காகவும் ஆறுதலுக்காகவும் மட்டுமே இந்த ஜோதிடம் என்பது உருவாக்கப்பட்டதல்ல. ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா காலத்தோட இணைந்து வரக்கூடியது. நம் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் போன்றவைகளை நாம எடுத்துக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடம், அதை யாரும் தவறாக கருத வேண்டாம். ஒரு ஜோசியத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்க அந்த காலகட்டங்கள்ல சிரமம் இருக்கு, அந்த சிரமத்திற்கு உண்டான பரிகாரத்தை நம்ம தேடி அதற்குண்டான ஒரு ஆறுதலை மட்டும் தேடிக்கொள்வோம் என்பது அல்ல. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஜோதிடம் என்பது ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் ஜோதிடம் என்பது இருக்கிறது. அந்த ஜோதிடத்தை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம் நடக்கும்போது, செல்லும் போது, பஸ்ஸில் செல்லும் போது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தை சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்கும் என்பது. இன்றைக்கு நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னாக்க சிறந்து விளங்குகிறார்கள், ஜோதிடத்துல சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளப்பரிய விஷயங்களை ஜோதிடத்துல செய்து கொண்ட சாதனைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கணிப்பது, ப்ரொடிக்ஷன் பண்ணும்போது, அந்த ஜாதகங்களை ப்ரொடிக்ஷன் பண்ணும்போது அவங்க மிகப்பெரிய அளப்பரிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இன்றும் இன்றளவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை வளம் பெறுவதற்காக நாம் ஜோதிடரை அணுகி நாம் என்ன காரியங்கள் செய்து கொள்ளலாம், நமக்கு நல்ல காலங்கள் இருக்கிறது, நல்ல தசாபுத்திகள் நடக்கிறது என்றால் அந்த கால வேலைகளை நம்ம என்ன செய்து கொள்ளலாம். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தசா நடக்குது, அந்த தசா காலங்களில் நமக்கு அதிகமான விரயம் இருக்கிறது என்றால் அந்த விரயத்தை நாம் எப்படி செலவு செய்து கொள்ளலாம் என்பதை நாம் ஜோதிடரை ஆலோசித்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ இது போன்ற இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. படிப்பது நல்லது, ஒருவரை கேட்டு அணுகி தெரிந்து கொள்வது நல்லது. அதில் எந்த தவறும் இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜாதகங்களை பார்த்து கணிக்க வேண்டுமேயானால் நீங்கள் கீழே கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களோட ஜாதகங்களையும் நீங்கள் அனுப்பி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த காலகட்டங்களில் சிறப்பான தொழில்கள் எப்படி அமையும், படிப்பில் வெற்றி கொள்ள எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷன்னாக்க உங்களுடைய ஜாதகங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தித்து வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடர் சும மிஸ்டர் குமரன். நன்றி, வணக்கம்.